அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டுடே ஹதீஸில் இஸ்லாத்தில் சதக்காவின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இஸ்லாத்தில் சதக்காங்கிறது நம்ம அல்லாஹ்வை நம்ம மேலே பிரியப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு செயலை, ஒரு நற்செயலை குறிக்கிறது. அரபு மொழியில் சதக்கா என்ற வார்த்தை அர்த்தம் என்னென்னா நிதி மற்றும் சித்திக் என்ற மூல வார்த்தையிலிருந்து உருவாகிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீசும் காற்றை விட சிறந்தவர்கள், தாராளமானவர்கள். உங்களுக்கு அதை வேறு விதமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, தனக்குன்னு எந்த ஒரு பொருளையுமே அவங்க வச்சு கொண்டதே கிடையாது. அது ஒரு பணமாக இருந்தாலும் சரி, ஒரு உணவாக இருந்தாலும் சரி, அதை ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க. இதை நம்ம பல ஹதீஸில் கூறி நம்ம கேட்டிருக்கோம். அது அவங்க தானே ஒரு பட்டினியாக இருந்தாலும் சரி, அவங்க தனக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே வச்சுக்கிடாமல் மற்றவங்களுக்கு போக தான் அதை தான் அதை சாப்பிட்ருக்காங்க, தான் வச்சுருந்துருக்காங்க. இந்த மாதிரி பரிபூர்ணமான ஒரு குணாதிசயத்தை பார்த்து இன்ஷா அல்லாஹ் நம்மளும் பின்பற்றி அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் பாடுபட வேண்டும். குர்ஆனும் சுன்னாவும் சதக்கா வழங்குறத பற்றி நம்மளுக்கு நிறைய முக்கியத்துவத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சதக்கா செய்பவருக்கு பல நன்மைகளை, நற்பண்புகளை அல்லாஹ் வாக்களித்துள்ளான். நம்ம தொடர்ந்து சதக்கா கொடுக்கக்கூடிய காரணங்கள் என்னென்னா, சதக்காங்கிறது நோயை குணப்படுத்துது, மரணத்தை தவிர்க்கிறதுக்கும் உதவுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, உங்களில் நோயுற்றவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களில் நோயுற்றவர்கள் அப்படின்னா நம்மளோட உறவினர்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப பெரிய துன்பத்தில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை நம்ம அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு நம்ம ஒரு உதவி செய்கிறது, அவங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக நம்ம இருக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தானாயே நம்மளுக்கு கொடுக்குறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, சதக்கா இறைவனின் கோபத்தை தணித்து தீய மரணத்தை தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் அல்லாமல் சதக்காங்கிறது கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை கஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு எளிதாக்குகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சதக்காவை தாமதமின்றி கொடுங்கள், ஏனெனில் அது பேர் அழிவின் வழியில் நிற்கிறது. எல்லாருமே இந்த வாழ்க்கையை எப்படி பார்க்குறோம், ஒரு சோதனை களமாக தான் நம்ம பார்க்குறோம். அந்த சோதனைக்கு ஒரு வழி கஷ்டமாக அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளோட வாழ்க்கையில் சோதிக்க தான், நம்ம நம்பிக்கையை எப்படி இவங்க எப்படி நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காண்டி தான் அல்லாஹ் நம்மளுக்கு சோதனையே கொடுக்குறான். ஒரு கஷ்டமான நேரத்தில் கூட நம்ம சதக்கா கொடுத்தோம் அப்படின்னா, அதன் மூலியமாக அல்லாஹ் மேலே எவ்வளோ ஈமான் வச்சுருக்கோம், எவ்வளோ நன்றி உணர்வாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் இடத்துல அது காட்டுது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதன் மூலியமாக அவனோட எல்லையற்ற கருணையால் நம்மளை அந்த ரப்புல் ஆலமீன் தேவையில்லாத ஒரு கஷ்ட சூழ்நிலையிலிருந்து நம்மளை பாதுகாப்பான். சூரா அர் ராத் 13வது அத்தியாயம் 39வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் தான் விரும்புவதை நீக்கி அவன் விரும்புவதை நிறுவுகிறான், ஏனென்றால் அவனிடம் புத்தகங்களின் தாய் உள்ளது. சதக்காங்கிறது நம்மளுக்கு இம்மை வாழ்க்கைக்கு மட்டுமே இல்லை, மறுமைக்கான ஒரு நன்மையும் ஒரு நற்செயலும் ஆகும். ஒரு தொழில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு முதலீடு போடுறோம். அதன் மூலியமாக நம்மளுக்கு உடனே அதற்கான லாபம் கிடைக்குமா? கிடைக்காது. பலவிதமான சோதனைகள், பலவிதமான ஏற்றம் இறக்கம் அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் ஒரு பலன் அடைவோம், அதுவும் ரொம்ப காலம் பிறகு. அதே மாதிரி தான் நம்ம இந்த இம்மையில் செய்யக்கூடிய நம்மளுக்கு ஒரு சதக்காங்கிறது மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் மறுமை வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் இம்மையிலும் நம்மளோட செல்வத்திலையும் சரி, நம்மளோட வாழ்வாதாரத்திலும் சரி, அல்லாஹ் அதிகப்படியான செல்வத்தையும் வாழ்க்கையும் நம்மளுக்கு உயர்த்தி மறுமை வாழ்க்கையில் நம்மளுக்கு அதிகப்படியான வெற்றியை தருவதாக அல்லாஹ் உறுதியளிக்கிறான்.
அல்லாஹ் திருமறையில் 57வது அத்தியாயம் 18வது வசனத்தில் கூறுகிறான், நிச்சயமாக தான தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும் இன்னும் அல்லாஹ்வுக்கு அழகான கடனாக கடன் கொடுத்தார்களே, அவர்களும் அவர்களுக்கு அதன் பலன் 2 மடங்காகட்டும். அன்றியும் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கண்ணியமான நற்கூலி இருக்கிறது. சதக்காங்கிறது நம்மளோட பாவங்களையும் போக்குகிறது. நம்மளோட நியாய தீர்ப்பு நாளில் நம்ம செய்யக்கூடிய பெரிய சிறிய ஒவ்வொரு பாவத்திற்கும் நம்மளுக்கு கணக்கு கேட்கப்படும். நம்ம எவ்வளோ பெரிய கடினமான முயற்சி செய்தாலும் நம்ம அங்கே மனிதர்கள் மட்டும்தான். நம்மளோட பாவத்தை தவிர்க்க எதாலையும் முடியாது. ஆனால் நாம் கொடுக்கக்கூடிய சதக்கா, நம்ம தவறாமல் உலக வாழ்க்கையில் நம்ம கொடுக்கக்கூடிய சதக்கா அது ரொம்ப முக்கியமாக மறுமையில் கருதப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறாங்க, நீ நெருப்பை அணைப்பது போல் தர்மம் பாவங்களை அணைக்கும். சதக்காங்கிறது சொர்க்கத்தோட 8 வாசல்களில் ஒன்றாகும். அஸ்ஸதக்கா சொர்க்கத்தோட 8 வாசல்களில் ஒன்றாகும். நம்மளோட பெற்றோர்கள், அனாதைகள், அதுக்கப்புறம் விதவையானவங்க, நோயுற்று இருக்கிறவங்க, ஏழைங்க என இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம தர்மம் செய்து சதக்கா கொடுத்து நம்பிக்கையோடு நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த வாசல் வழியாக நம்ம கண்டிப்பாக சொர்க்கத்தில் அனுமதிக்கப்படுவோம். இந்த சொர்க்கத்தின் வாயிலாக நம்ம இந்த சதக்கா கொடுப்பதன் மூலியமாக நம்ம உள்ள நுழையலாம். திருக்குரானில் 39வது சூறாவில் 73வது வசனத்தில், ஆனால் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுவோர் குழுவாக சொர்க்கத்திற்கு தள்ளப்படுவார்கள். அதன் வாயில்கள் திறக்கப்பட்டு அதன் காவலர்கள் அதை அடையும் வரை உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். நீ தூய்மையாகி விட்டாய், எனவே அதில் நிரந்தரமாக இருப்பதற்காக அதில் நுழையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். நம்ம சதக்கா கொடுக்கறதின் மூலியமாக நியாய தீர்ப்பு நாளில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சதக்கா ஒரு நிழலாக நம்மளுக்கு இருக்குது. சூரியன் நம்மளோட தலைக்கு மேலே இருக்கும் அந்த நியாய தீர்ப்பு நாளில் அல்லாஹோட நிழலின் கீழ் இருக்கும் 7 நபரில் நாமும் ஒரு நபராக இருக்கலாம். மறை தர்மம் செய்பவர் 7 பேரில் ஒருவராக நம்ம அந்த நிழலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் முஃமின்களின் நிழல் அவருடைய தர்மமாக இருக்கும். குர்ஆனில் ஆல் இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 92வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் விரும்புவதை நீங்கள் இலவசமாக கொடுக்காத வரை எந்த வகையிலும் நீங்கள் நன்னெறியை அடைய மாட்டீர்கள். நீங்கள் எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை அறிவான். சதக்காங்கிறது நம்மளோட நஃப்ஸையும் தூய்மைப்படுத்துகிறது. நம்ம வணங்கக்கூடிய வழக்க வழிபாடுகளை நற்செயல்கள், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதைகளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலோட நோக்கமாகவும் அதை அமைகிறது. அல்லாஹ் நம்மளுக்கு இந்த உலகத்தில் தரக்கூடிய செல்வம் சோதனையாக மட்டுமே தான் இருக்குது. நம்ம அந்த செல்வத்தை வச்சு நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத விட அந்த செல்வம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்கானா, அப்போ அந்த செல்வத்தை நம்ம நல்ல ஒரு வழியில் செலவிடணும். அந்த அல்லாஹ் கொடுத்தக்கூடிய ஒரு செல்வமானது ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒவ்வொரு இடத்துலையும் கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். அல்லாஹ் இப்போ செல்வத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறான், ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டான். அப்படிங்கும்போது ஒருத்தவங்க செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அதிகப்படியான செல்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே அதற்கான தேவையற்ற செயல்களை செய்கிறாங்க. அதை எந்த வழியில் செலவழிக்கணும் அப்படிங்கிற கொடுக்கக்கூடிய செல்வங்களை அவங்க சரியான வழியில் செலவிடாமல் ஏனோ தானோ எதுக்காக செலவு பண்ணுறோம், நம்ம நல்ல விஷயத்துக்காண்டி செலவு பண்ணுறோமான்னு தெரியாமலே அவங்க செலவு பண்ணுறாங்க. செல்வத்தை கொடுக்காதவங்க, ஐயோ என்கிட்ட செல்வம் எனக்கு தரலையே, அல்லாஹ் எனக்கு செல்வம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே நன்கு புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சோதனை மட்டும்தான், சோதனைக்காக மட்டும்தான் அல்லாஹ் கொடுக்குறான். நம்ம அந்த கொடுக்கக்கூடிய செல்வத்தின் மூலியமாக நம்ம அதை நம்மக்கிட்டே வச்சுக்காம அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்மைகள் செய்கிறோமோ அதன் மூலியமாக நம்மளுக்கு மறுமையில் நல்ல பலன் கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறோமோ அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செல்வத்தை வைத்து நம்ம அதை நம்மளோட ஆசைக்காகவும் நம்மளோட
தேவையில்லாத எண்ணங்களுக்காகவும் செலவிடாமல் நல் செயலுக்காக நன்மைகளுக்காக செலவிட்டோம்னா கண்டிப்பாக மறுமையில் அல்லாஹ் நம்மளுக்கு அதற்கான வெற்றியை வந்து கொடுக்குறான். அதனால் நம்மளுக்கு தரக்கூடிய செல்வங்களை நம்ம பாதுகாத்து அதை நல்வழியில் நம்ம பயனளிக்கணும். சதக்காங்கிறது சாதாரணமாக இல்லை, அது நம்மளோட துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறையாகவும் இருக்கிறது. நம்ம கொடுக்கக்கூடிய சதக்காவை கொண்டு நம்ம அல்லாஹ் இடத்துல துவா செய்யலாம். நம்ம செய்யக்கூடிய அந்த சதக்காவை வந்து நம்ம வந்து செய்த நற்கூலி வந்து அல்லாஹ் வந்து அதை சொல்லி நம்ம துவா செய்தோம் அப்படின்னா அல்லாஹ் அதை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான். இதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னா, அந்த ஒரு குகைக்குள் நுழைந்த 3 பேர் வந்து ஒரு பாறை விழுந்து அவர்கள் வெளியேறும் வழியை தடுத்ததை பற்றி முஸ்லிம்களிலும் புகாரிகளிலும் கூறப்பட்ட சஹீதான ஹதீஸ் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. தங்களில் சிறந்த செயல்களின் மூலம் தங்களை காப்பாற்றுமாறு அல்லாஹ்விடம் அவங்க வந்து வேண்டினாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம். நீங்கள் வந்து இப்போ உங்கள் சகோதரனிடத்தில் ஒரு புன்னகைத்தா கூட அது ஒரு தர்மம். அப்புறம் மனிதர்கள் நடக்கக்கூடிய பாதைகளில் ஒரு கற்களோ ஒரு முள்ளோ கடந்தால் அதை நகர்ச்சி எடுத்து ஓரமாக போடுறது ஒரு தர்மம். அப்புறம் வந்து தொலைந்து போன ஒரு நபரை வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல். ஒருத்தவங்க தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஒரு வழிகாட்டி அவங்கள கூட்டிகிட்டு வர்றது ஒரு தர்மம். இந்த மாதிரி நிறைய தர்மங்கள், ஒரு சின்ன விஷயம் உங்களே அறியாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கூட தர்மங்கிறது வந்து இருக்குது. இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, இப்போ ஒரு நபர் வந்து இறந்து விட்டாங்க அப்படின்னா அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு மரத்தை நட்டு வச்சுருக்காங்க, இல்லைன்னா ஒரு கிணறு கெட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு பிறகும் அது வந்து அந்த மரத்தின் மூலியமாக நிழல் பெறக்கூடிய மக்கள், அந்த கிணற்றின் மூலியமாக தண்ணியை குடிக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுக்காண்டி செய்யக்கூடிய துவாக்கள் மூலியமாக அவங்களுக்கு அதிகப்படியான தான தர்மங்கள் இதில் அவங்களுக்கு அது வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி நம்மளும் ஒரு நல்லடியவர்களாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தான தர்மங்கள் செய்து இன்ஷா அல்லாஹ் நம்மளும் அந்த அல்லாஹ்வுடைய நிழலில், அர்ஷின் நிழலின் 7 பேரில் ஒருவராக அல்லாஹ் நம்மளையும் ஆக்கி தந்து உங்களையும் ஆக்கி தந்து மற்ற இதன் மூலியமாக இந்த ஹதீஸின் மூலியமாக பயன்பெறக்கூடிய எல்லா மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் துவா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் எல்லாரையும் ஆக்கி தரட்டும். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த ஒரு அர்ஷின் நிழல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக அதிகப்படியான துவாக்களை செய்யக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடையக்கூடியவர்களாக நம்மளே ஆக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் மூலியமாக எல்லோரும் பயன்பெற்று நம்மளும் பயன்பெறுவோம். இந்த ஹதீஸை இன்ஷா அல்லாஹ் அதிகமாக இதுக்கு முன்னாடி போட்ட ஹதீஸையும் சரி, இனி வரக்கூடிய ஹதீஸையும் சரி இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நீங்கள் ஷேர் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதன் மூலியமாக அதிகப்படியான நபர்கள் இன்ஷா அல்லாஹ் பயன்பெறக்கூடிய, அதிகப்படியான மக்கள் பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தரட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.